மேலும் காற்றில் நிலக்கரி மற்றும் சுட்ட மண்ணின் அந்த தனித்துவமான வாசனை பரவியிருந்தது. அது இங்கே வேலை செய்யும் தொழிலாளர்களின் மூச்சுக்காற்றில் கலந்துவிட்டிருந்தது. நான் என் அலுவலகத்திற்கு வெளியே கிடந்த ஒரு பழைய உடைந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். என் உடைகளில் தூசியின் அடர்த்தியான படலம் படிந்திருந்தது. முகத்தில் ஒட்டியிருந்த மண் என்னை அடையாளம் காண்பதற்கு தடையாக இருந்தது. ஒருவேளை அதனால்தான் வந்து செல்பவர்கள் என்னையும் இந்தச் சூளையின் ஏதோ ஒரு சாதாரண தொழிலாளி என்றோ அல்லது ஏதோ ஒரு குடிகாரனின் உதவியாளர் என்றோ நினைத்துக் கொண்டனர். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இந்த இடத்தின் உரிமையாளன். எனது சிறுவயது காலம் விம்மல்களுடன் கழிந்த அதே இடம் இது. 20 ஆண்டுகால நீண்ட நேரத்தை நான் இதே மண்ணை பிசைவதிலும் அச்சுகளில் வார்ப்பதிலும் கழித்திருந்தேன். செங்கற்களின் உராய்வினால் என் உள்ளங்கை கோடுகள் அழிந்து போயிருந்தன. என் கண்களில் ஒருவித வெறுமை இருந்தது. அது தங்களுக்கு நெருக்கமானவர்களாலேயே ஏமாற்றப்பட்டவர்களின் கண்களில் மட்டுமே இருக்கும். இன்று நான் இங்கு உரிமையாளராக முதலாளியாக இருந்தேன். ஆனால் என் இதயம் இன்றும் அந்த தொழிலாளிச் சிறுவனைப் போலவே பயந்தது. சிறு தவறு செய்தாலும் அடிவிழும் என்ற பயத்தில் நடுங்கும் அந்தச் சிறுவனைப் போல. எனக்கு முன்னால் சற்று தொலைவில் முன்ஷி ராம்தாஸ் தனது பெரிய மேஜையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கண்டிப்பான மற்றும் இரக்கமற்ற மனிதர். அவருக்கு பணத்தில் மட்டுமே குறிக்கோள் இருந்தது. அவரை பொறுத்தவரை மனித உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவர் அடிக்கடி தொழிலாளர்களை கத்தி திட்டுவார் மற்றும் அவர்களை சோம்பேறிகள் என்று கூறி அவமானப்படுத்துவார். ஆனால் அவர் எனக்கு விசுவாசமாக இருந்ததாலும் சூளையின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டதாலும் அவருடைய கசப்பான பேச்சை நான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவேன். வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அனல் காற்று முகத்தை சுட்டெரித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று சூளையின் பிரதான வாசலில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. புழுதி படலத்திற்கு நடுவே மிகவும் சோர்வடைந்த ஒரு முதியவர் தென்பட்டார். அவருடைய நடை தள்ளாடிக் கொண்டிருந்தது. காலத்தின் சுமையினால் அவருடைய முதுகு குனிந்து போயிருந்தது. ஒரு காலத்தில் ஒருவேளை மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்திருக்கக்கூடிய அவருடைய ஆடைகள் இப்போது அங்கங்கே கிழிந்து அழுக்காகிப் போயிருந்தன. அவர் தலையில் கட்டியிருந்த வெள்ளை நிற தலைப்பாகையும் மண்ணால் படிந்திருந்தது. அந்த மனிதர் மெதுவாக நடந்து முன்ஷியின் மேஜையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். நான் என் இடத்திலிருந்து சற்றே சாய்ந்து அமர்ந்து வருபவரை உற்று பார்க்கத் தொடங்கினேன். அந்த மனிதரிடம் ஏதோ ஒன்று என்னை அமைதியிழக்க செய்தது. என் உள்ளத்திலுள்ள நினைவுகளை தட்டியெழுப்பும் ஏதோ ஒன்று அவரிடம் இருந்தது. அந்த முகம் எனக்கு தெரிந்ததைப் போலவும் அந்த நடை எனக்கு பழக்கமானதைப் போலவும் இருந்தது. ஆனால் 20 ஆண்டுகால நீண்ட இடைவெளி நினைவுகளின் மீது தூசியை படிய வைத்திருந்தது. அந்த மனிதர் முன்ஷியின் மேஜைக்கு அருகில் வந்து நின்றார். அவருக்கு மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது. அவர் மிகவும் தாகமாக தெரிந்தார். அவர் நடுங்கும் கைகளால் மேஜையை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையான கண்களுடன் முன்ஷியை பார்த்தார். முன்ஷி ராம்தாஸ் தலையை நிமிர்த்தி அவரை அலட்சியமாக பார்த்துவிட்டு மீண்டும் தனது வேலையில் மூழ்கினார். அவருக்கு முன்னால் ஒரு மனிதன் அல்ல, வெறும் மணல் குவியல் நிற்பது போல அவர் நடந்து கொண்டார். அந்த முதியவர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தனது பலவீனமான குரலில், முன்ஷி அவர்களே, கடவுள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். நான் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறேன், மிகுந்த இக்கட்டான நிலையில் வந்திருக்கிறேன் என்றார். அவருடைய குரலில் மிகுந்த கையறு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் குரலில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வலி இருந்தது. நான் என் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இவை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அந்த முதியவரின் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. அவருடைய கண்கள் குழி விழுந்து போயிருந்தன. கன்னத்தை எலும்புகள் துருத்திக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த சிதைந்த நிலைக்கு இடையிலும் அவருடைய முகத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சாயல் தெரிந்தது. அது இப்போது ஏழ்மையாக மாறியிருந்தது. முன்ஷி பதிவேட்டிலிருந்து ரெஜிஸ்டர் கண்களை எடுக்காமலேயே கடுகடுப்பான குரலில் கேட்டார், என்ன வேலை? பெரியவரே, சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு வீணடிக்க நேரமில்லை. வேலை பாதிக்கப்படுகிறது. அந்த முதியவர் நடுங்கும் கைகளை கூப்பி, மகனே, நான் ஒரு யாசகன் போல வந்திருக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எங்கள் பகுதியில் அனாதை குழந்தைகளின் காப்பகத்தின் கூரை ஒன்று இடிந்து விழுந்துவிட்டது. மழைக்காலம் வரப்போகிறது. அந்த அப்பாவி குழந்தைகள் திறந்த வானத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். கடவுளின் பெயரால் எனக்கு சில செங்கற்கள் தேவை. அப்போதுதான் அவர்கள் தலை சாய்க்க ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய முடியும். நான் யாரிடமும் கையேந்தியதில்லை. நான் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னிடம் செல்வத்திற்கு எந்த குறையும் இருந்ததில்லை. ஆனால் காலம் அப்படி ஒரு சுழற்சியை செய்தது. இன்று நான் மற்றவர்களின் உதவியை நம்பி வாழ வேண்டியிருக்கிறது என்றார். முன்ஷி ராம்தாஸ் பலமாகச் சிரித்துவிட்டு ஏளனமாகச் சொன்னார், அடப்பெரியவரே, இங்கே தினமும் இதுபோன்ற பல பணக்கார வீட்டுப் பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள் தங்களின் கதைகளைச் சொல்லி இலவசமாகச் செங்கற்களை கேட்கிறார்கள். முதியவரின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவர் தவிப்புடன் தன் குர்தா பையை தடவி பார்த்தார். ஆனால் அது காலியாக இருந்தது. ஆனால் பிறகு அவருடைய பார்வை தனது வலது கையின் மீது விழுந்தது. என் பார்வையும் அதே கையை பின்தொடர்ந்தது. அவருடைய விரலில் ஒரு தங்க மோதிரம் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த மோதிரம் மட்டுமே அவருடைய உடல் முழுவதிலும் அதன் அசல் நிலையில் எஞ்சியிருந்த ஒரே பொருளாக இருந்தது. சூரிய கதிர்கள் அந்த மோதிரத்தின் மீது விழுந்தபோது அது மின்னியது. அந்த ஒளி என் மூளையில் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தியது போன்ற உணர்வை தந்தது.
என் மனதின் கதவுகள் திறந்தன. கடந்த கால திரைப்படம் என் கண்களுக்கு முன்னால் ஓடத் தொடங்கியது. இது அதே மோதிரம்தான். இதன் மேல் சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது என் தந்தையுடைய மோதிரம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் சொந்த சித்தப்பாவாக இருந்த அதே மனிதர் என்னை அனாதை என்று கருதி அரவணைப்பதற்கு பதிலாக சொத்து ஆசையினால் எப்படி கடத்தச் செய்தார் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. திருவிழாவிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி என்னை அழைத்து வந்து ஒரு பாழடைந்த இடத்தில் அந்தச் செங்கல் சூளைக்காரனிடம் என்னை ஒப்படைத்த அந்த துரதிருஷ்டவசமான நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது அவருடைய விரலில் இதே மோதிரம்தான் இருந்தது. அதை பார்த்து நான் அழுது அவரிடம் கருணைக்காக பிச்சை கேட்டேன். ஆனால் அவர் என்னை தள்ளிவிட்டுவிட்டு தனது காரில் ஏறி அமர்ந்தார். திரும்பிக் கூட பார்க்கவில்லை. என் ரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. இப்போதே எழுந்து அவர் சட்டையை பிடித்து, நீ இங்கே பிச்சை கேட்க வந்தாயா? நீ என் சிறுவயது காலத்தை பறித்துக் கொண்டாய். நீ என்னை உயிருடன் புதைத்து விட்டாய். தாயின் பாசத்திலிருந்தும் தந்தையின் அரவணைப்பிலிருந்தும் என்னை அப்புறப்படுத்தினாய். இன்று நீ எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அனாதைகளைப் பற்றி பேசுகிறாய்? அன்று உன் சொந்த அனாதை மருமகனிடமே கருணை காட்டாதவன்தானே நீ என்று கேட்க என் இதயம் துடித்தது. என் கைகள் இறுக மூடிக்கொண்டன. என் நகங்கள் உள்ளங்கையில் அழுந்தின. கோபத்தின் ஒரு அலை என் உடல் முழுவதும் பரவியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் இப்போது என் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. விதி அவரை எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று பார்க்க விரும்பினேன். ஒரு காலத்தில் ராஜாவைப் போல வலம் வந்த அந்த மனிதன் இன்று 2 செங்கற்களுக்காக எப்படி கெஞ்சுகிறான் என்று பார்க்க விரும்பினேன். அந்த முதிய சித்தப்பா தனது விரலிலிருந்து மோதிரத்தை கழற்ற முயன்றார். எலும்பு போல மெலிந்த கையில் தளர்வாக இருந்தபோதிலும் அது விரலில் மாட்டிக்கொண்டிருந்தது. மிகுந்த சிரமத்திற்குப் பிறகு அவர் அந்த மோதிரத்தை கழற்றி முன்ஷி ராம்தாஸின் மேஜை மீது வைத்தார். முன்ஷியவர்களே, என்னிடம் ரொக்கப் பணம் இல்லை. ஆனால் இந்த மோதிரம் மிகவும் விலைமதிப்பானது. இது சுத்த தங்கம். இது என் குடும்ப கௌரவத்தின் கடைசி அடையாளம். இதை வைத்துக்கொண்டு இதற்கு பதிலாக எனக்கு சில 1000 செங்கற்களைத் தாருங்கள். கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் என்றார். இதைச் சொல்லும்போதே அவருடைய குரல் தழுதழுத்தது. கண்ணீர் அவருடைய வெள்ளை தாடிக்குள் மறைந்தது. முன்ஷி ராம்தாஸின் கண்களில் பேராசை மின்னியது. அவர் மோதிரத்தை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தார். தங்கத்தை அடையாளம் காண்பதில் அவர் வல்லவர். தங்கம் அசல் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய குணத்தில் இரக்கம் என்ற ஒன்றே இல்லை. இந்த முதியவர் நிர்கதியாக இருக்கிறார். இவரை ஏமாற்றி மோதிரத்தையும் வாங்கிக் கொண்டு செங்கற்களையும் கொடுக்காமல் விட்டுவிடலாம் என்று அவர் நினைத்தார். அல்லது ஒருவேளை அவர் தனது முதலாளியாகிய என் கண்டிப்பான விதிகளுக்கு பயந்திருக்கலாம். ஏனென்றால் கணக்கு வழக்குகளில் 1 பைசா தவற்றைக் கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். முன்ஷி ராம்தாஸ் அந்த மோதிரத்தை மீண்டும் மேஜை மீது தூக்கி போட்டுவிட்டு தனது முகத்தில் ஒரு போலி கண்டிப்பை காட்டிக்கொண்டார். சேட்டு ஆகிய நான் அங்கேயே அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் தனது நேர்மையை காட்ட விரும்பினார். இருப்பினும் அந்த நேரத்தில் என் இதயத்தில் என்ன மாதிரியான புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. நான் என் இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஆனால் என் ஆத்மா துடித்துக் கொண்டிருந்தது. இந்த மோதிரத்தை விற்காதே. இது என்னுடையது. இது என் தந்தையுடையது என்று சத்தமிட்டு கூற நினைத்தேன். ஆனால் என் நாக்கு அடங்கிப்போனது. பழிவாங்கும் உணர்வும் இரக்கமும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. ஒரு பக்கம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அழுது கொண்டிருந்த அந்த அப்பாவிச் சிறுவன் இருந்தான். மறுபுறம் காலத்தின் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நின்று கொண்டிருந்த இந்த நிர்கதியான முதியவர் இருந்தார். அந்தச் சூழலில் ஒரு விசித்திரமான பதற்றம் பரவியிருந்தது. அனல் காற்றின் வீச்சு இப்போது இன்னும் அதிகமாக தைக்கத் தொடங்கியது. பலவீனமான ஒரு முதியவர் முன்ஷி ராம்தாஸின் முன்னால் கைகளை கூப்பி நிற்பதை செங்கல் சூளையில் வேலை செய்யும் சில தொழிலாளர்களும் நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினர். சித்தப்பா மீண்டும் முன்ஷி ராம்தாஸிடம் கைகளை கூப்பி, மகனே, பிடிவாதம் பிடிக்காதே. என்னை வெறும் கையுடன் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். இல்லையெனில் அந்த அனாதை குழந்தைகள் ஏமாற்றமடைந்து விடுவார்கள். இந்த முறை சித்தப்பாவின் குரலில் இருந்த வலி கல்லை கூட கரைப்பதாக இருந்தது. ஆனால் முன்ஷி ராம்தாஸ் கல்லையும் விட கடினமானவராக இருந்தார். அவர் மேஜை மீது பலமாக தட்டிவிட்டு தனது நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். கோபத்தால் அவர் முகம் சிவந்து போயிருந்தது. அவர் விரலால் வெளியே செல்லும் வழியை காட்டி தனது கணீரென்ற குரலில் தீர்ப்பை சொன்னார். அவர் தனது விசுவாசத்தை நான் பாராட்டுவேன் என்பதற்காகவும் தான் விதியை மீறவில்லை என்பதை காட்டவும் என் பக்கமாக ஓரக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய தவறைச் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை. அல்லது உண்மை வெளிவரும் நேரம் நெருங்குவதற்காக காலம்தான் விஷயங்களை இந்த இடத்திற்கு கொண்டுவர விரும்பியதோ என்னவோ. முன்ஷி ஒரு பெருமூச்சு விட்டு சித்தப்பாவின் இதயத்தில் சுத்தியல் போல விழுந்த அந்த சொற்களை மிக கடுமையான தொனியில் கூறினார். அவை என் மௌனத்தை உடைப்பதற்கு காரணமாகப் போகின்றன. அவர் சித்தப்பாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தீர்க்கமாகச் சொன்னார். பெரியவரே, இங்கே கடனோ தர்மமோ கிடைக்காது. இது சேட்டு சாஹிபேர கட்டளை. இங்கிருந்து கிளம்புங்கள். முன்ஷியின் அந்த கொடூரமான சொற்கள் காற்றில் எதிரொலித்து பின் அனல் காற்றின் வீச்சில் மறைந்து போயின.
ஆனால் அந்தச் சொற்களின் எதிரொலி அந்த முதியவரின் இதயத்தில் ஒரு கனமான கல்லைப் போல தாக்கியது. அவருடைய முகத்தில் எஞ்சியிருந்த நம்பிக்கையின் கடைசி கீற்றும் அணைந்து போனது. அதற்கு பதிலாக ஆழ்ந்த ஏமாற்றமும் அவமானமும் குடிகொண்டன. மேஜையின் பரப்பில் சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்த அந்த மோதிரத்தை அவர் மீண்டும் ஒருமுறை தனது நடுங்கும் விரல்களால் தொட்டுப் பார்த்தார். அந்த மோதிரம் அவருடையது அல்ல, மாறாக அது நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வாழும் சாட்சியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் அதையும் இழக்கத் தயாராக இருந்தார். ஆனால் முன்ஷியின் மறுப்பு அவருக்கு மரண சாசனமாக அமைந்தது. அவர் நடுங்கும் கைகளால் மோதிரத்தை எடுத்து மீண்டும் அதை தனது விரலில் அணிய தோல்வியுற்ற முயற்சியை செய்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வற்றிப் போயிருந்தது, தொண்டை வறண்டு போயிருந்தது. அவர் திரும்பி தனது கனத்த கால்களை தரையில் இழுத்துக்கொண்டு திரும்ப தயாரானார். அவருடைய தோள்கள் சரிந்து போயிருந்தன. உலகத்தின் மொத்த சுமையும் அவர் மேல் ஏற்றப்பட்டது போல தெரிந்தது. நான் என் நாற்காலியில் அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள் ஒரு விசித்திரமான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் 20 ஆண்டுகால பழிவாங்கும் உணர்வு என் நெஞ்சில் நெருப்பாய் கனன்று கொண்டிருந்தது. மறுபுறம் என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்த மனிதாபிமானம் இருந்தது. ஆனால் அந்த முதியவர் மனமுடைந்த நிலையில் திரும்புவதைக் கண்டபோது என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நாற்காலியின் கைப்பிடியில் இருந்த என் கைகள் இறுகின. நான் ஒரே நொடியில் நாற்காலியிலிருந்து எழுந்தேன். என் நாற்காலியின் கால்கள் தரையில் உராய்ந்து ஒரு கீச்சுச் சத்தத்துடன் பின்னோக்கிச் சென்றன. அமைதியாகவும் மூச்சுத்திணறலாகவும் இருந்த அந்தச் சூழலில் அந்த சத்தம் ஒரு வெடிப்புக்கு குறைவில்லாமல் இருந்தது. அனைவருடைய பார்வையும் திடீரென என் பக்கம் திரும்பியது. தன் வேலையை மீண்டும் தொடரவிருந்த முன்ஷி அதிர்ச்சியுடன் என்னை பார்க்கத் தொடங்கினார். மண்வெட்டியால் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் நின்றனர். அந்த முதியவரும் திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தார். நான் மெதுவாக அடி எடுத்து வைத்து அவர்களை நோக்கி நடந்தேன். என் காலணிகளின் கீழ் ஜல்லிக்கற்களும் உடைந்த செங்கல் துண்டுகளும் நசுங்கும் சத்தம் கேட்டது. அது அந்தச் சூழலில் ஒருவித அச்சத்தை உருவாக்கியது. நான் அதுவரை என் முகத்தை சரியாக சுத்தம் செய்திருக்கவில்லை. மண்ணும் புகையும் என் முகத்தை மூடியிருந்தன. தலையில் சுற்றியிருந்த அழுக்கான துணி என் முடியையும் நெற்றியையும் மறைத்திருந்தது. என் நடையில் ஒரு முதலாளிக்குரிய கம்பீரமும் அதிகாரமும் இருந்தது. ஆனால் என் தோற்றம் ஒரு தொழிலாளியைப் போலவே இருந்தது. நான் நடந்து சென்று முன்ஷியின் மேஜைக்கு மிக அருகில் நின்றேன். இதுவரை என்னை பார்த்து பதற்றமடைந்திருந்த முன்ஷி ராம்தாஸ் மரியாதையுடன் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். அவருடைய நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பத் தொடங்கின. ஒருவேளை அவருடைய மரியாதையற்ற நடத்தையைக் கண்டு நான் கோபப்படுவேனோ என்று அவர் பயந்திருக்கலாம். அல்லது அந்த நேரத்தில் என் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான பார்வையைக் கண்டு அவர் நடுங்கியிருக்கலாம். நான் கையசைவின் மூலம் முன்ஷியை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தேன். என் பார்வை நேரடியாக அந்த முதியவரின் முகத்தில் நிலைத்தது. அந்த முதியவர் பயந்த கண்களுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். மண்ணில் படிந்திருக்கும் இந்த மனிதன் யார், தன்னை ஏன் இப்படி உற்று பார்க்கிறான் என்பது அவருக்கு புரியவில்லை. நான் அவருக்கு மிக அருகில் சென்று நின்றேன். அவருடைய வேகமான மூச்சுக்காற்றை என்னால் கேட்க முடிந்தது. அவருடைய உடலில் இருந்து பழைய ஆடைகள் மற்றும் நோயின் ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அது என் நாசியில் தங்கியது. நிர்கதியான குற்றவாளியைப் போல நின்று கொண்டிருந்தான். என் பார்வை அவனது முகத்திலிருந்து நழுவி அவனது வலது கையில் வந்து நின்றது. அங்கே அந்த மோதிரம் இன்னும் அவனது விரலில் சிக்கிக் கொண்டிருந்தது. அந்த மோதிரத்தை அவன் இன்னும் அணிய முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அது விரல் மூட்டுகளில் மாட்டிக்கொண்டிருந்தது. நான் என் வலது கையை நீட்டினேன். என் கை வலுவாகவும் கடின உழைப்பின் ஆழமான ரேகைகள் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆனால் அவனுடைய கை பலவீனமாகவும் நடுங்கிக் கொண்டும் இருந்தது. நான் அவனது கையை என் பிடிக்குள் கொண்டு வந்தேன். அவனது கையின் தொடுதல் எனக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வை தந்தது. சிறுவயதில் என் விரலை பிடித்துக்கொண்டு திருவிழாவில் என்னை தொலைக்க செய்த அதே கை இதுதான். என்னை பழைய செங்கல் சூளை தரகனிடம் ஒப்படைக்கும்போது பணத்தை எண்ணிய அதே கை இதுதான். இன்று இந்த கை என் பிடிக்குள் இருந்தது. நான் நினைத்தால் இதை முறுக்க முடியும். நான் நினைத்தால் இதை உடைக்க முடியும். ஆனால் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. நான் அவனது விரலை மட்டும் பிடித்துக்கொண்டு அந்த மோதிரத்தை உற்று பார்க்கத் தொடங்கினேன். அந்த மோதிரத்தின் மீது இருந்த சிங்கமுத்திரை மண் படிந்திருந்த போதிலும் தெளிவாக தெரிந்தது. அதன் கற்களின் ஒளி மங்கியிருந்தது. ஆனால் அதன் வடிவம் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இது என் அப்பாவிற்கு மிகவும் பிடித்த மோதிரம். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இதைச் செய்திருந்தார். இதை என் மகனிடம் கொடுங்கள் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் என் அப்பாவின் மரணத்திற்குப் பிறகு அந்த சித்தப்பா அனைத்தையும் அபகரித்துக் கொண்டதோடு இந்த மோதிரத்தையும் தானே அணிந்து கொண்டார். நான் மோதிரத்தை விரலில் வைத்து திருப்பினேன். அந்த முதியவர் வலியால் முனகிக்கொண்டே பயத்துடன் சொன்னார், ஐயா, விட்டுவிடுங்கள். என் கையை விட்டுவிடுங்கள். என்னை செல்லவிடுங்கள். நான் சொன்னேன் அல்லவா, நான் பிச்சைக்காரன் அல்ல என்று. உங்களுக்குச் செங்கற்கள் கொடுக்க விருப்பமில்லை என்றால் கொடுக்க வேண்டாம். ஆனால் என்னை அவமானப்படுத்தாதீர்கள். அவருடைய குரலில் பயமும் வலியும் கலந்திருந்தது. நான் முதல் முறையாக என் வாயை திறந்தேன். என் குரல் கனத்ததாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. ஏதோ ஒரு ஆழமான கிணற்றிலிருந்து வருவது போல இருந்தது. நான் அவர் கண்களை பார்த்து கேட்டேன், இந்த மோதிரம் உன்னிடம் எப்படி வந்தது?
இது ஒன்றும் சாதாரண மோதிரம் போல தெரியவில்லை. உன்னுடைய நிலையை பார்த்தால் நீ இதன் உண்மையான உரிமையாளராக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. உண்மையைச் சொல். இதை எங்கே திருடினாய்? அந்த முதியவரின் முகம் அப்படியே வெளுத்துப் போனது. அவர் தட்டுத்தடுமாறி பதிலளித்தார். இல்லை ஐயா, நான் திருடன் இல்லை. இது என்னுடையதுதான். இது என் முன்னோர்களின் அடையாளம். நான் ஒரு பரம்பரை பணக்காரன். காலம்தான் என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. இல்லையென்றால் நான் தங்கத்தட்டில் உணவு உண்டவன். நான் அவரது பேச்சை தடுத்து கடுமையான தொனியில் சொன்னேன். நீ செல்வந்தனைப் போலத்தான் தெரிகிறாய். ஆனால் உன்னுடைய கண்கள் சொல்கின்றன, நீ இந்தச் செல்வத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கவில்லை என்று. இந்த மோதிரத்தின் அளவு உன்னுடைய விரலுக்கு பொருத்தமாக இல்லை. இது வேறு யாருடைய கைகளுக்கோ அழகு சேர்த்திருக்க வேண்டியது. அதை நீ வலுக்கட்டாயமாக அணிந்திருக்கிறாய். அந்த முதியவர் நடுங்கிப் போனார். ஒருவேளை நான் போலீஸ்காரரோ அல்லது ஏதேனும் விசாரணை அதிகாரியோ என்று அவர் நினைத்திருக்கலாம். அவர் கெஞ்சத் தொடங்கினார். ஐயா, கடவுளின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னை விட்டுவிடுங்கள். இந்த மோதிரம் என்னுடையதுதான். நான் பொய் சொல்லவில்லை. நான் என் பிடியை தளர்த்தவில்லை. மாறாக என் மற்றொரு கையால் அந்த மோதிரத்தை அவனது விரலிலிருந்து இழுக்கத் தொடங்கினேன். அது எலும்புகளில் சிக்கிக் கொண்டிருந்தது. அந்த முதியவர் வலியால் அலறினார். ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரே இழுப்பில் அந்த மோதிரத்தை அவனது விரலிலிருந்து கழற்றினேன். அவனது கையில் ஒரு சிவந்த தழும்பு ஏற்பட்டது. அவன் பயந்து பின்வாங்கி ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற பொருள் கொள்ளையடிக்கப்பட்டது போல தனது கையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். முன்ஷி இதையெல்லாம் பார்த்து வியப்படைந்தார். அவர் முன்னே வந்து, சேட்டு அவர்களே, விடுங்கள், இந்த லூசு பெரியவரை இவரிடம் ஏன் வம்பு பண்ணுகிறீர்கள்? இது ஏதோ திருட்டுப் பொருளாகத்தான் இருக்கும். போலீசிடம் ஒப்படைத்து விடுவோம் என்றார். நான் முன்ஷியை கையசைவால் தடுத்துவிட்டு மோதிரத்தை என் உள்ளங்கையில் வைத்து பார்க்கத் தொடங்கினேன். சூரிய ஒளியில் அந்த மோதிரம் என் கையில் மின்னியது. அது தனது உண்மையான உரிமையாளரை அடையாளம் கண்டு கொண்டது போல தெரிந்தது. 20 ஆண்டுகளாக இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் காத்திருந்தேன் என்று அந்த மோதிரம் சொல்வது போல இருந்தது. நான் என் பையிலிருந்து ஒரு அழுக்கான கைக்குட்டையை எடுத்து அந்த மோதிரத்தை துடைத்தேன். அதன் கீழே செதுக்கப்பட்டிருந்த சிறிய எழுத்துக்கள் இப்போது தெளிவாக தெரிந்தன. சிறுவயதில் நான் அவற்றை எத்தனை முறை படித்திருப்பேன். அங்கே என் அப்பாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என் அப்பா எந்த விரலில் அணிவாரோ அதே விரலுக்கு அருகில் அந்த மோதிரத்தை கொண்டு சென்றேன். பிறகு அந்த மோதிரத்தை என் விரலில் அணிந்து கொண்டேன். அந்த மோதிரம் எனக்காகவே செய்யப்பட்டது போல என் விரலில் சரியாக பொருந்தியது. பல ஆண்டுகளாக அது என் விரல் அளவிற்காகவே காத்திருந்தது போல இருந்தது. அவருக்குத்தான் அனுபவித்துக் கொண்டிருந்த வலி மறந்து போனது. தனக்கு செங்கற்கள் தேவை என்பதும் அவருக்கு மறந்து போனது. அவர் இமைக்காமல் என் கையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து தானாகவே வார்த்தைகள் வெளிவந்தன. நீ என்ன செய்தாய்? இது என் மோதிரம். நீ இதை எப்படி அணியலாம்? மேலும் இது உன் கையில் இவ்வளவு எளிதாக எப்படி பொருந்தியது? நான் என் மணிக்கட்டை சுழற்றி சூரிய ஒளியில் அந்த மோதிரத்தை மின்னச் செய்தேன். பிறகு அந்த முதியவருக்கு அருகில் சென்று மெதுவாகச் சொன்னேன். மோதிரம் எப்போதும் அதன் உரிமையாளரின் இரத்தத்தோடு தொடர்புடையவர் கையில் இருக்கும்போதுதான் அழகாக இருக்கும். இந்த மோதிரம் உன் விரலில் சிக்கிக் கொண்டிருந்தது. அது உனக்கு வலியை தந்தது, ஏனென்றால் அது உன்னை ஏற்கவில்லை. ஆனால் பார், என் விரலில் அது எப்படி பொருந்திவிட்டது என்று. என் உடலின் ஒரு அங்கத்தைப் போலவே இது மாறிவிட்டது. முதியவர் பயந்து பின்வாங்கத் தொடங்கினார். அவருடைய முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு சிறிதும் புரியவில்லை. மண்படிந்த இந்த தொழிலாளி போன்ற மனிதன் யாராக இருக்கக்கூடும் என்பது அவருடைய கற்பனையிலும் இல்லை. அவர் நடுங்கும் குரலில் கேட்டார். நீ யார் இளைஞனே? நீ ஏன் இப்படி விசித்திரமாக பேசுகிறாய்? எனக்கு தலை சுற்றுகிறது. என் மோதிரத்தை என்னிடம் திருப்பிக் கொடுத்துவிடு. என்னை செல்லவிடு. நான் ஒரு மர்மமான புன்னகையுடன் அவரை பார்த்தேன். அந்த புன்னகையில் வலியும் இருந்தது, வெற்றி களிப்பும் இருந்தது. நான் சொன்னேன், மோதிரம் இப்போது அதன் உண்மையான இடத்திற்கு வந்துவிட்டது. இனி இது திரும்பப் போகாது. ஆனால் நான் யார் என்ற உன்னுடைய கேள்வி மிகவும் முக்கியமானது. நீ தினமும் பார்த்தும் அடையாளம் காணாத ஒருவன் நான். மண்ணோடு மண்ணாக கலந்து போனவன் நான். ஆனால் அதே மண்ணிலிருந்து மீண்டும் முளைத்து வந்திருக்கிறேன். நீ பொய்த்திரைகளால் மறைக்க முயன்ற அந்த உண்மை நான். முன்ஷியும் தொழிலாளர்களும் அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்தச் சூழலில் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று ஒவ்வொருவரும் காத்துக்கொண்டிருந்தனர். நான் மோதிரம் அணிந்த விரலால் சூளையின் புகைப்போக்கிகளை சுட்டிக்காட்டிச் சொன்னேன். இந்தச் செங்கல் சூளையை பார்க்கிறாயா? இதில் வேகும் ஒவ்வொரு செங்கல்லும் சாட்சி, நானும் நீயும் கழித்த அந்த 20 ஆண்டுகால வாழ்க்கைக்கு. நீ பெரிய வீடுகளில் இருந்தும் அமைதியை காணவில்லை. ஆனால் நான் இந்தச் சூளையின் நெருப்பில் வெந்தும் ஒரு சுத்த தங்கமாக மாறக் கற்றுக்கொண்டேன். என் மூச்சு நிற்கும்போதுதான் இந்த மோதிரம் என் விரலிலிருந்து கழறும். முதியவரின் காலடியில் தரை நழுவியது. ஒருவேளை நான் ஏதேனும் பேயோ அல்லது நிழலோ என்று அவர் நினைத்தார். அவருடைய கடந்த காலத்தைப் பற்றி தெரிந்தவன் என்பதால் அவர் பயந்து போய் அங்கேயே தரையில் அமர்ந்து கைகளை கூப்பிச் சொன்னார். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. எனக்கு மோதிரம் வேண்டாம். என்னை செல்லவிடுங்கள்.
நான் பல பாவங்களை செய்தவன். என்னை மேலும் சித்திரவதை செய்யாதீர்கள். நான் குனிந்து அவருடைய தோளில் கை வைத்தேன். என் கை கனமாக இருந்தது. என் தொடுதலால் அவர் நடுங்கிப் போனார். நான் அவருடைய காதருகே என் வாயைக் கொண்டு சென்று மெதுவாகச் சொன்னேன், தவறு செய்தவன் நீதான். ஆனால் உனக்கு தண்டனை கொடுப்பவன் நான் அல்ல. தண்டனை ஏற்கனவே உனக்கு கிடைத்துவிட்டது. ராஜாவைப் போல வாழ்ந்த நீ இன்று பிச்சைக்காரனாக மாறிவிட்டாய். பிச்சைக்காரனாக ஆக்கப்பட்ட நான் இன்று அள்ளிக் கொடுப்பவனாக மாறிவிட்டேன். ஆனால் நினைவில் கொள், இந்த மோதிரத்தின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த மோதிரம் வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாறு, ஒரு கதை. அது இன்று அதன் முடிவை எட்டும். நான் முன்ஷியின் பக்கம் திரும்பிச் சொன்னேன், முன்ஷி ராம்தாஸ், இந்த பெரியவருக்கு தண்ணீர் கொடுங்கள். மரியாதையுடன் நாற்காலியில் அமர வையுங்கள். இவர் நம்முடைய விசேஷ விருந்தினர். இந்தச் சூளையின் வரலாற்றிலேயே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று கணக்குகளை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது. முன்ஷி திகைத்துப் போய் தண்ணீர் எடுக்க ஓடினார். நான் அந்த முதியவரை தாங்கிப் பிடித்து தூக்கி என் நாற்காலியில் அமர வைத்தேன். நான் அமரும் அந்த நாற்காலியில் ஒரு காலத்தில் அவர் என்னை அமரவிடாத அதே இடத்தில் இன்று அவரை அமர வைத்தேன். அவர் பயந்தபடியே அமர்ந்திருந்தார். அவருடைய பார்வை மீண்டும் மீண்டும் என் முகத்திற்கும் என் விரலில் இருந்த மோதிரத்திற்கும் இடையில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. மண்ணால் படிந்த என் முகத்தின் அடையாளங்களில் அவர் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். ஒருவேளை என் கண்களில் அவர் தனது சகோதரனின் சாயலை கண்டிருக்கலாம். ஒருவேளை என் நெற்றியில் என் தந்தையின் முகபாவனையை கண்டிருக்கலாம். மர்மம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. தொழிலாளர்கள் வேலையை விட்டுவிட்டு எங்களைச் சுற்றி வந்து நின்றார்கள். காற்று அப்படியே நின்றுவிட்டது. சூரியன் மேகங்களுக்குப் பின்னால் மறைந்து கொண்டான். இயற்கை கூட அந்த காட்சியை கூர்ந்து கவனிக்க விரும்புவது போல இருந்தது. நான் அந்த தாயத்தை அந்த முதியவரின் மடியில் வைத்துச் சொன்னேன், இதை திறங்கள். சித்தப்பா, ஒருவேளை இதன் உள்ளே உங்கள் கடந்த காலத்தைப் பற்றிய ஏதேனும் ஒரு ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். முதியவர் நடுங்கும் கைகளால் அந்த தாயத்தை எடுத்தார். அதன் நிறம் மங்கியிருந்தது. நூல் அழுகிப் போயிருந்தது. அவர் மிகுந்த சிரமத்துடன் அதை திறந்தபோது அதன் உள்ளிருந்து ஒரு சிறிய காகித துண்டு வெளிவந்தது. அது அவர் என்னை இங்கே விட்டுச் சென்ற அன்று கொடுத்த அதே காகிதம்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த குழந்தைக்கு என்று யாருமில்லை. இவனை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். முதியவர் அந்த எழுத்தை படித்ததும் அவருடைய வாயிலிருந்து ஒரு அலறல் வெளிப்பட்டது. அவர் வியப்பு நிறைந்த கண்களுடன் என்னை பார்த்தார். இப்போது அவருக்கு நிச்சயம் ஏற்படத் தொடங்கியது, நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்று. மாறாக அவருடைய கடந்த காலமே அவருக்கு முன்னால் உயிரோடு நிற்கிறது என்று. ஆனால் நான் இன்னும் என் வாயால் அந்த உறவை வெளிப்படுத்தவில்லை. அவர் தானாகவே உண்மையை உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவருடைய மனசாட்சி அவரை உலுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் அவர் கண்களை பார்த்து சொன்னேன், இந்த எழுத்தை அடையாளம் காணுங்கள். இது உங்கள் கையால் எழுதப்பட்டது அல்லவா? ஒரு அப்பாவிப் பிள்ளையின் விதியை இந்த காகிதத்தில்தானே நீங்கள் தீர்மானித்து எழுதினீர்கள். இன்று அதே எழுத்து உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த விதியை தீர்மானிப்பவன் இன்று இப்போது ஒரு குழந்தையாக இல்லாத அதே அப்பாவிப் பிள்ளைதான். முதியவர் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் அசைந்தன, ஆனால் சத்தம் வரவில்லை. தான் இப்போது சிக்கிக்கொண்டோம் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இந்த பிடி இரும்பினால் ஆனது அல்ல, மாறாக உணர்வு, வருத்தம் மற்றும் பயத்தினால் ஆனது. நான் மீண்டும் அந்த மோதிரத்தை பார்த்தேன். கடைசி திரையை விலக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது இல்லை. இன்னும் சிறிது நேரம் அவர் துடிக்க வேண்டும். அவருக்கு தனது தவறு முழுமையாக உணரப்பட வேண்டும். நான் முன்ஷியிடமிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் வாங்கி என் கைகளாலேயே அந்த முதியவரின் வாயில் வைத்தேன். அவர் பல நாட்களாக தாகத்துடன் இருந்தவர் போல அந்த தண்ணீரை குடித்தார். தண்ணீர் குடித்த பிறகு அவர் சற்று தெளிவடைந்து என்னை பார்த்து மெதுவான குரலில் சொன்னார், நான் என்ன செய்தேன் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியுமா? பிறகு ஏன் எனக்கு தண்ணீர் கொடுத்தாய்? நீ ஏன் என்னை கொல்லவில்லை? இல்லை. நீ யார்? கடவுளுக்காக சொல். நீ யார்? என் இதயம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு வானத்தை பார்த்துச் சொன்னேன், சொந்தக்காரர்களே, தன்னை ஓநாய்களுக்கு முன்னால் தூக்கி எறிந்தபோது கடவுளால் பாதுகாக்கப்பட்டவன் நான். கற்களை வயிற்றில் கட்டிக்கொண்டு வாழ்ந்தவன் நான். ஆனாலும் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதவன். நான் யார் என்று கேட்கிறாயா? அப்படியானால் கேள். ஆனால் கேட்பதற்கு முன்னால் உன் இதயத்தை கட்டுப்படுத்திக் கொள். ஏனென்றால் நீ கேட்கப் போகும் அந்த உண்மை உனது மிஞ்சியிருக்கும் வாழ்க்கையை எரித்து சாம்பலாக்கிவிடும். இப்படி சொல்லிக்கொண்டே என் முகத்தில் இருந்த அந்த துணியை அகற்றி சட்டை கையால் என் முகத்தை பலமாக தேய்த்து சுத்தம் செய்தேன். மண்ணின் படலங்கள் விலகியதும் என் முகத்தின் கருடுமுரடான தோல் தெளிவாக தெரிந்தது. என் நெற்றியில் இருந்த தழும்பு, கன்னத்தில் இருந்த மச்சம் மற்றும் என் கண்களின் வடிவம் இப்போது மிக தெளிவாக தெரிந்தன. முதியவர் உற்று பார்த்தார். அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் அப்படியே விரிந்தன. அவர் வாயிலிருந்து ஒரு பெயர் வெளிவரவிருந்த நிலையில் நான் விரலை உதட்டின் மேல் வைத்து அவரை அமைதிப்படுத்தினேன். பிறகு சொன்னேன், இப்போது பெயரை சொல்ல வேண்டாம். இப்போது முகத்தை மட்டும் அடையாளம் காணுங்கள். அந்த மோதிரத்தை பாருங்கள் சித்தப்பா.
என் வாயிலிருந்து வந்த அந்த 2 சொற்கள், சித்தப்பா. அங்கே இருந்த ஒவ்வொன்றையும் அப்படியே உறைய வைத்தது போல இருந்தது. காற்றில் பரவியிருந்த மூச்சுத் திணறலும் வெப்பமும் திடீரென்று பனியைப் போல குளிர்ந்தன. காலம் அப்படியே நின்றது போல இருந்தது. ஏற்கனவே பயம் மற்றும் வருத்தத்தின் சுமையால் அழுந்தியிருந்த அந்த முதியவர் அந்தச் சொற்களின் எதிரொலியை கேட்டதும் நடுங்கும் கால்களுடன் தரையில் விழுந்தார். முதலில் வியப்பில் விரிந்திருந்த அவருடைய கண்கள் இப்போது நம்பிக்கையற்ற மற்றும் நம்ப முடியாத ஒரு விசித்திரமான போராட்டத்தை வெளிப்படுத்தின. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டான் என்று தன் மனதிலிருந்து தூக்கி எறிந்த அந்த மருமகன் இன்று தனக்கு முன்னால் ஒரு வலுவான மரத்தைப் போல நின்று கொண்டு தன் கண்களை பார்த்து சித்தப்பா என்று அழைப்பதை அவரால நம்ப முடியவில்லை. அவருடைய உதடுகள் நடுங்கின. தொண்டையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அவருடைய உடைந்த மூச்சுக் காற்று மட்டுமே கேட்டது. நான் அவருடைய முகத்தின் ஒவ்வொரு உணர்வையும் கூர்ந்து கவனித்தேன். அங்கே பயம் இருந்தது, வெட்கம் இருந்தது, அவருடைய அறிவை மங்கச் செய்த ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி இருந்தது. தனது நாற்காலிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த முன்ஷி ராம்தாஸ் இதைக் கேட்டதும் வாயடைத்துப் போய் நின்றார். அவர் ஒருமுறை என்னையும் மறுமுறை தரையில் விழுந்திருந்த அந்த முதியவரையும் பார்த்தார். தொழிலாளர்கள் தங்கள் கருவிகளை தரையில் வைத்துவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு வட்டமாக நின்று அந்த கியர் காட்சியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டார்கள். காற்றின் ஒவ்வொரு வீச்சும் ஏதோ ஒரு புதிய ரகசியத்தை திறப்பது போல இருந்தது. நான் இருந்த இடத்திலிருந்து நகர வேண்டிய அவசியத்தை உணரவில்லை. அப்படியே நின்று கொண்டு என் விரலில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அது இப்போது என் விரலில் முழு ஒளியுடன் மின்னிக் கொண்டிருந்தது. இந்த மோதிரம் வெறும் தங்கம் மட்டுமல்ல, மாறாக இது எனது அடையாளம். இது எனது இழந்த அந்தஸ்து மற்றும் என் தந்தையின் அடையாளம். இதை நான் 20 ஆண்டுகால உழைப்பு மற்றும் போராட்டத்திற்குப் பிறகு மீண்டும் பெற்றிருந்தேன். நான் ஒரு பெருமூச்சு விட்டு என் குரலை இன்னும் பலப்படுத்திச் சொன்னேன். என்னவாயிற்று சித்தப்பா? நீங்கள் ஏன் தரையில் விழுந்து விட்டீர்கள்? நீங்கள் விதைத்த அந்த பயிரையே பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? அல்லது நீங்கள் மண்ணில் புதைத்த அந்த உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லையா? அது இன்று விதையாக முளைத்து வந்துவிட்டது. அந்த முதியவர் நடுங்கும் கைகளின் உதவியுடன் எழ முயன்றார். ஆனால் அவருடைய உடலில் தெம்பு இல்லை. அவர் தரையில் அமர்ந்தபடியே கைகளை கூப்பினார். அழுது கொண்டே சொன்னார், நிஜமாகவே நீ என் சகோதரனின் மகனா? நான் தொலைத்துவிட்ட அதே அப்பாவி அர்ஜுனா நீ? நான் ஒரு கசப்பான புன்னகையுடன் அவர் பேச்சை தடுத்து சொன்னேன். தொலைத்துவிட்டேன் என்பதா? இல்லை சித்தப்பா, யாரை நீங்கள் விற்றுவிட்டீர்களோ அவன். வார்த்தைகளை சரியாகச் சொல்லுங்கள். நீங்கள் என்னை தொலைக்கவில்லை, மாறாக உங்கள் பாதையில் ஒரு முள்ளாக கருதி என்னை அப்புறப்படுத்தினீர்கள். அப்போதுதான் நீங்கள் அனைத்து சொத்துக்களுக்கும் தனி உரிமையாளராக முடியும் என்பதற்காக. அந்த 7 வயது சிறுவன் இந்த இரக்கமற்ற உலகின் கூட்டத்தில் எங்காவது காணாமல் போய்விடுவான் என்று நீங்கள் நினைத்தீர்கள். இறந்து விடுவான் அல்லது ஏதேனும் சாக்கடையில் விழுந்து உயிரை விட்டுவிடுவான் என்று கருதினீர்கள். ஆனால் யாரை இறைவன் பாதுகாக்கிறானோ அவனை உலகின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அன்று நீங்கள் எந்த விரல்களை விடுவித்தீர்களோ அந்த அர்ஜுன் நான்தான். உங்கள் காருக்கு பின்னால் ஓடி உங்களை அழைத்த அதே அர்ஜுன் நான்தான். ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை. இன்று 20 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆனால் இன்று நான் அந்த அழும் சிறுவன் அல்ல. இன்று நான் உங்களை அடிமையாக விற்ற அதே செங்கல் சூளையின் உரிமையாளன். முதியவரின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவர் சத்தமாக அழத் தொடங்கினார். தன் தலையை தரையில் முட்டிக்கொண்டார். அவருடைய நிலையை பார்த்தால் கல் நெஞ்சம் கொண்ட மனிதனும் உருகிவிடுவான். ஆனால் என் இதயத்திலோ 20 ஆண்டுகால கடினத்தன்மை படிந்திருந்தது. நான் அவரை தடுக்கவில்லை. அவர் அழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவருடைய கண்ணீர் அவருடைய பாவக்கரைகளை கழுவ முயற்சிக்கட்டும் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் இந்த பாவங்கள் கழுவப்படக்கூடியவை அல்ல. முன்ஷி ராம்தாஸும் இப்போது பயந்து போயிருந்தார். தனது முதலாளியின் சித்தப்பாவிடம்தான் எவ்வளவு மரியாதை குறைவாக நடந்து கொண்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் பயத்துடன் முன்னே வந்து சொன்னார், சேட் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த முதியவர் உங்கள் சித்தப்பா என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறை செய்திருக்க மாட்டேன். நான் முன்ஷியை கையசைவால் அமைதிப்படுத்தினேன். ராம்தாஸ், உன்மேல் எந்த தவறும் இல்லை. ஒரு விசுவாசமான வேலைக்காரன் எதைச் செய்வானோ அதைத்தான் நீ செய்தாய். தவறு இவருடையதுதான். உறவுகளின் கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக்கியவர் இவர். இரத்த உறவின் மதிப்பை அறியாதவர் இவர். நீ உன் இடத்திற்குச் செல். இது எனக்கும் இவருக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம் என்று சொன்னேன். முன்ஷி ராம்தாஸ் தலை குனிந்து பின்வாங்கினார். சித்தப்பா மீண்டும் தலையை தூக்கி விக்கல்களுக்கு இடையே சொன்னார், மகனே, அர்ஜுன் என்னை கொன்றுவிடு. உயிர் வாழ எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் மிகப்பெரிய குற்றவாளி. சொத்து ஆசையில் குருடனாகி என் சொந்தச் சகோதரனின் இரத்தத்திற்கே துரோகமிழைத்தேன். உன் குழந்தைப் பருவத்தை பறித்தேன். உன்னை தாயின் மடியிலிருந்தும் தூரமாக்கினேன். அதன் பிறகு நான் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக மூச்சுவிடவில்லை. அந்தச் செல்வம், அந்தச் சொத்து எல்லாம் எனக்கு தண்டனையாக மாறின. எனக்கு வாரிசுகள் பிறக்கவில்லை. நான் அனாதையாகிப் போனேன். இன்று நான் இசீலியே. இதற்காகவே தெரு தெருவாக அலைந்து கொண்டிருப்பதற்குக் காரணமே ஏதேனும் ஒரு நல்ல காரியம் எனக்கு துணையாக இருக்காதா என்பதுதான்.
ஆனால் இயற்கை என் குற்றத்திற்கான தண்டனையை வழங்க என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வரும் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது நீ என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு. என்னை போலீசிடம் ஒப்படை அல்லது இதே சூளையில் உயிருடன் எரித்துவிடு. நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஏனென்றால் அதற்குத்தான் நான் தகுதியானவன். நான் அமைதியாக அவர் பேச்சை கேட்டேன். எனக்குள் பழிவாங்கும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் இவரை போலீசிடம் ஒப்படைக்கலாமா அல்லது இவர் என்னை வெளியேற்றியது போலவே இவரை இங்கிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளலாமா என்று தோன்றியது. என் தந்தை சொன்னது எனக்கு நினைவிருந்தது. மகனே, பலவீனமானவனை கிழித்து உண்பவன் சிறந்தவன் அல்ல, மாறாக அதிகாரமிருந்தும் மன்னிப்பவனே சிறந்தவன். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்தேன். அங்கே மேகக்கூட்டங்களுக்குப் பின்னாலிருந்து சூரியன் வெளிப்பட்டு மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. நான் முன்னே சென்று குனிந்து என் சித்தப்பாவின் தோள்களைப் பிடித்து அவரை தரையிலிருந்து தூக்கினேன். அவருடைய உடல் காய்ந்த சருகை போல மிக லேசாகிப் போயிருந்தது. அவரை அங்கிருந்த என் நாற்காலியில் அமர வைத்தேன். நான் அவருக்கு முன்னால் தரையில் அமர்ந்தேன். இந்த காட்சியை பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். கோபத்தில் வெடிக்க வேண்டிய ஒரு மனிதன் தனக்கு துரோகம் செய்தவனுக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை பார்த்து திகைத்தனர். நான் சித்தப்பாவின் இரு கைகளையும் என் கைகளில் ஏந்திக் கொண்டு அவர் கண்களை பார்த்துச் சொன்னேன், சித்தப்பா, நான் உங்களிடம் எந்த பழிவாங்கலையும் செய்ய மாட்டேன். உங்களை போலீசிடம் ஒப்படைக்க மாட்டேன். கழுத்தை பிடித்து இங்கிருந்து வெளியேற்றவும் மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் செய்ததையே நானும் செய்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நான் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னை இந்த செங்கல் சூளையில் விற்றீர்கள். ஆனால் பாருங்கள், அதே மண்தான் என்னை சொக்க தங்கமாக மாற்றியிருக்கிறது. நீங்கள் என்னை நெருப்பில் தள்ளினீர்கள், ஆனால் அதே நெருப்புதான் என்னை உருக்கினால் அழியாத இரும்பாக மாற்றியது. இங்கே நான் பசியை பொறுத்தேன், தாகத்தை சகித்தேன், வசவுகளை கேட்டேன், அடிகளையும் வாங்கினேன். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடவில்லை. ஒவ்வொரு செங்கல்லையும் பிடிக்கும்போது ஒரு நாள் என் விதியை நானே மாற்றுவேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். இன்று பாருங்கள், என் விதியை நானே மாற்றிவிட்டேன். உங்கள் சொத்துக்கள், உங்கள் செல்வமெல்லாம் அழிந்துவிட்டன. ஆனால் என் கடின உழைப்பால் ஈட்டிய மரியாதையும் இந்த செங்கல் சூளையும் என்னிடம் இருக்கிறது. சித்தப்பா வியப்பும் வருத்தமும் கலந்த உணர்வுடன் என்னை பார்த்தார். நான் அவரை மன்னிக்கிறேன் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அவர் சொன்னார், அர்ஜுன் மகனே, நீ என்னை வெட்கப்பட வைக்கிறாய். உன் முன்னால் என் இதயம் மிகவும் சிறியது. நான் மிகவும் தாழ்ந்த மனிதன். உன் மன்னிப்பிற்கு நான் தகுதியற்றவன். நான் என் விரலால் அவர் கண்ணீரை துடைத்துவிட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரின் இதயத்திலும் பதியும் வகையில் ஒரு வார்த்தையைச் சொன்னேன். நான் சொன்னேன், சித்தப்பா, மனிதன் மற்றவர்களை வெறும் மண்ணாக கருதி தன் காலால் நசுக்குகிறான். ஆனால் மண் மிகவும் செழிப்பானது என்பதை அவன் மறந்துவிடுகிறான். அதில் எந்த விதையை அழுத்தினாலும் அது பல மடங்கு பெருகி வெளியே வரும். நீங்கள் எனக்கு கொடுமை செய்தீர்கள், ஆனால் காலம் அந்த கொடுமையையே என் பலமாக மாற்றியது. நீங்கள் என்னை இங்கே விற்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் தந்தையின் பணத்தை ஊதாரித்தனமாக அழிக்கும் ஒரு கெட்டுப்போன பணக்கார பையனாக இருந்திருப்பேன். ஆனால் இங்கிருந்த உழைப்பு என்னை உழைப்பாளியாக மாற்றியது. மனிதர்களின் வலியை எனக்கு புரிய வைத்தது. பசியின் மதிப்பை எனக்குச் சொல்லிக் கொடுத்தது. இன்று நான் ஜோ குச் பி ஹூம் என்னவாக இருக்கிறேனோ அது இதே சூளையின் காரணமாகத்தான். அதனால் நீங்கள் என்னை இந்த வழியில் தள்ளி இன்று இந்த நிலையை அடைய செய்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என் வெற்றிதான் என் பழிவாங்கல், உங்கள் அழிவு அல்ல. நான் உங்களை மன்னிக்கிறேன். என் தந்தை சார்பாகவும் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் இந்த மோதிரம் இனி என்னிடமே இருக்கும். ஏனென்றால் நியாயம் ஒருபோதும் மறைந்துவிடாது என்பதற்கும் வாரிசு ஒருபோதும் அனாதை ஆகாது என்பதற்கும் இதுவே சாட்சி. சித்தப்பா என் நெற்றியில் முத்தமிட்டார். அவர் கண்களிலிருந்து வந்த வருத்த கண்ணீர் இப்போது நிம்மதி கண்ணீராக மாறியிருந்தது. நான் எழுந்து முன்ஷியை அழைத்துச் சொன்னேன், ராம்தாஸ் அவர்களே, கேட்டீர்களா? இவர் என் சித்தப்பா, நம் விருந்தினர். இவருக்கு எவ்வளவு செங்கற்கள் தேவையோ அதை சிறந்த தரமான வண்டியில் ஏற்றி அனுப்புங்கள். இவரிடம் ஒரு பைசா கூட வாங்க வேண்டாம். வண்டியை ஓட்டுநருடன் அனுப்பி வையுங்கள். அவரை வீடு வரை கொண்டு போய் விடட்டும். முன்ஷி உடனே தலையசைத்து தன் வேலையைத் தொடங்கினார். நான் என் பையிலிருந்து சிறிது பணம் எடுத்து பலவந்தமாக என் சித்தப்பாவின் பையில் வைத்தேன். சொன்னேன், இது தர்மம் அல்ல சித்தப்பா, இது ஒரு மருமகனின் உரிமை. இதை வைத்துக் கொள்ளுங்கள், ஏதேனும் நல்ல காரியத்திற்கு பயன்படும். சித்தப்பா என்னை அணைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்ற வண்டி புழுதியை கிளப்பிக் கொண்டு கண்களை விட்டு மறையும் வரை நான் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் இப்போது லேசாகிவிட்டது. என் நெஞ்சில் 20 ஆண்டுகளாக இருந்த பாரம் இறங்கியது. என் விரலில் மின்னும் மோதிரத்தை பார்த்தேன். பிறகு சுற்றியிருந்த செங்கல் சூளையை பார்த்தேன். அங்கே தொழிலாளர்கள் மீண்டும் தங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அதன் பொன்னிற கதிர்கள் செங்கல் சூளையின் செங்கற்களை தங்கத்தைப் போல மின்னச் செய்தன. பழிவாங்குவதை விட மன்னிப்பதில்தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். உண்மையான வெற்றி என்பது மனிதன் தன் சூழ்நிலையை பார்த்து அழுவதை விட அந்த சூழ்நிலைகளுடன் போராடி தனக்கான பாதையைத் தானே உருவாக்குவதில்தான் இருக்கிறது. நான் மீண்டும் எனது உடைந்த நாற்காலியில் அமர்ந்து பதிவேட்டை ரெஜிஸ்டர் திறந்து கணக்கு பார்க்கத் தொடங்கினேன்.
ஆனால் இன்றைய கணக்கு பணத்தை பற்றியது அல்ல, மாறாக வாழ்க்கையை பற்றியது. அது இப்போது சமமாகிவிட்டது. உலகிற்கு நான் சொல்ல விரும்பும் பாடம் இதுதான். ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு முன் தோற்றுப் போகாதீர்கள். உலகம் உங்களை மண்ணோடு மண்ணாக்கினால் ஒரு விதையாக மாறுங்கள். நெருப்பில் தள்ளினால் தங்கமாக வெளியே வாருங்கள். ஏனெனில் உங்கள் உண்மையான பலம் உங்களுக்குள் இருக்கிறது, வெளிச்சூழ்நிலைகளில் இல்லை. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே திரும்பப் பெறுவீர்கள். இது ஒரு மாறாத உண்மை. எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். ஆனால் உங்களை அறுப்பவர்களுக்கு, துன்புறுத்துபவர்களுக்கு பதிலாக பூக்களை விதைக்க கற்றுக்கொண்டால் விதியின் மிகப்பெரிய ஆட்டக்காரராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இன்று நான் முட்களுக்கு பதிலாக பூக்களை கொடுத்தேன். அதன் நறுமணம் என் வாழ்நாள் முழுவதையும் மணக்கச் செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியாக சேட்டு மாறினேன். ஆதரவற்றவனாக இருந்து வாரிசாக மாறினேன். துன்புறுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து இன்று வெற்றி பெற்றேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து கண்டிப்பாக தெரிவியுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள், ஹைப் கொடுங்கள் மற்றும் முடிந்தவரை அதிகமாக பகிருங்கள். ஷேர். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும். குறிப்பு: இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் வரும் கதாபாத்திரங்கள் மற்றும் சம்பவங்கள் அனைத்தும் எழுத்தாளரின் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை. ஏதேனும் ஒரு நபருடனோ அல்லது சம்பவத்துடனோ இது ஒத்துப்போனால் அது வெறும் தற்செயலானது மட்டுமே. இதன் நோக்கம் பொழுதுபோக்கு மற்றும் ஒரு நல்ல செய்தியை வழங்குவது மட்டுமே.